ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் லாஸ்ட் பெஞ்ச் வாய்ஸ் ஓவர். நான் உங்கள் சகி. கடைசி பாட்டில் என்ன நடந்தது அப்படின்னா, நம்ம குட்டி ஹீரோவை 4-5 பசங்க அதான் கேங்காக சேர்ந்து கிண்டல் பண்ணிகிட்ருக்காங்க. அதை நம்ம ஹீரோயினி அதான் ஜியாங் பார்த்துட்றா. கோவப்பட்டு அவனை பிடிச்சி அடித்து கடிச்சிட்றா. அந்த பையனோட அம்மா டைரெக்டாக ஹீரோயினி வீட்டுக்கே வந்து அவங்க அப்பா கிட்டே கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. அவங்க அப்பாவும் சமாதானப்படுத்தி அமுச்சு வைக்கிறாரு. அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாமா? ஹீரோவோட அம்மா அப்படியே தண்ணி அடிச்சிட்டு இருக்காங்க. அந்த இடத்துக்கு அப்பா வேலையை முடிச்சுட்டு வராரு. அம்மா இருந்துட்டு ஹீரோவை வெளியில் போக சொல்கிறாங்க. அப்பா இருந்துட்டு ஹீரோவை பிடிச்சிட்டு போகாதப்பா அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. மணி என்ன இப்போ போய் அவனை வெளியில் போக சொல்கிறா அப்படின்ற மாதிரி அம்மாவை பார்த்து சத்தம் போடுறாரு. உடனே அம்மாவுக்கு கோவம் வந்துடுது. உங்களுக்கு மணி மட்டும்தான் தெரியுதா? இவனால் ஆன எனக்கு எவ்வளோ காயமாயிருக்கு, அதெல்லாம் உங்களுக்கு தெரியாதுல்ல அப்படின்ற மாதிரி அம்மா கோவப்படுறாங்க. இதை கேட்ட உடனே நம்ம ஹீரோ ஓடி போயிடுறான். அப்பா இருந்துட்டு எத்தனை வருஷம் ஆச்சு, தயவு செஞ்சு அதுலேருந்து வெளியில் வா. எப்போ பாரு அதையே நினச்சி உன்னையே கஷ்டப்படுத்திக்கிட்டு என்னையும் கஷ்டப்படுத்திட்டு ஏன் நிம்மதியே இல்லாமல் வாழ வைக்கிற அப்படின்ற மாதிரி சத்தம் போட்டுறாரு. அம்மாவோ அப்போ என்னை பைத்தியக்காரின்னு சொல்கிறீங்களா அப்படின்ற மாதிரி அவங்க கோவப்படுறாங்க. உன்னை கையெடுத்து கும்பிட்றேன், தயவு செஞ்சு எந்த பிரச்சனையும் பண்ணாத, வீட்டில் நிம்மதி தான் எனக்கு வேணும் அப்படின்ற மாதிரி அப்பா கெஞ்சுறாரு. உடனே அம்மா, உங்களுக்கு நிம்மதி தான் வேணும் அப்படின்னா என்னை விட்டுருங்க அப்படின்ற மாதிரி கோவப்படுறாங்க. ஹீரோ படியில் உட்காந்து அப்பா அம்மா சண்டை போட்டுட்டு இருக்கதா அப்படியே வருத்தப்பட்டு அப்படியே ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். அந்த இடத்துக்கு ஹீரோயினி அதான் ஜியாங் வந்துடுறா. எங்கள் அப்பா இன்றைக்கி டின்னர் சூப்பராக பண்ணியிருக்காரு, வா வந்து சாப்பிடு வா அப்படின்ற மாதிரி அவன் கூப்பிட்றா. கையை பிடிச்சி இழுக்கிறான். இவன் வரவே மாட்டேங்கிறான். வா நல்லா இருக்கும் வா அப்படின்னு சொல்லி அவனை அப்படியே பிடிச்சி இழுத்துட்டு போய் சாப்பிட வைக்கிறாங்க. அப்போ ஒரு ஃபோன் வருது. அப்பாவும் ஃபோன் அட்டன் பண்ணி பேசுகிறாரு. ஜிக்கியோட அம்மா தான் கால் பண்ணியிருக்காங்க. நான் கொஞ்சம் வெளியில் போகிறேன், நான் போயிட்டு வர வரைக்கும் என் பையனை பத்திரமா நீங்கள் பார்த்துக்கிறீங்களா அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்கும் ஜியாங்கோட அப்பா இருந்துட்டு சரி நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாரு. இவங்க 2 பேர்த்தையும் சாப்பிட்டு அமைதியாக இருங்க, நான் வெளியில் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு அப்பா வெளியில் கிளம்புறாரு. ஜிக்கியும் அப்படியே வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்து வீடெல்லாம் சுற்றி காமிக்கிறாரு. அவன் கேட்குறான், எங்கள் அம்மாவை நீங்கள் கல்யாணம் பண்ணிக்க போகிறீங்களா அப்படின்ற மாதிரி அவன் கேட்குறான். அப்பா இருந்துட்டு ஏன் இப்படி கேட்குற அப்படின்ற மாதிரி அவர் கேட்குறாரு. இல்லை, கல்யாணம் ஆனால் தான் ஒன்றா இருப்பாங்க, அதனால தான் நான் கேட்டேன், உங்கள் கூட இப்போ நானும் தங்குறேன்ல அதுக்கு தான் கேட்டேன் அப்படின்ற மாதிரி அவன் சொல்கிறான். உடனே அவர் சிரிச்சிட்டு, கல்யாணம் ஆனால் தான் தங்கணும்னு அவசியம் கிடையாது, நீ எப்போ வேணால் என் வீட்டில் தங்கலாம் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லிடுறாரு. உடனே அவன் ஸ்டக் ஆகி ஒரு நிமிஷம் அப்படியே நிற்கிறான். என்னாச்சுப்பா அப்படின்ற மாதிரி அவர் கேட்குறாரு. உடனே அவனும் அப்பா அப்படின்ற மாதிரி கூப்பிடுறான். அப்பாவும் ஒரு மாதிரி எமோஷ்னல் ஆயிடுறாரு. அப்படியே இவங்களுக்குள்ள ஒரு பாண்டிங் மாதிரி க்ரியேட் ஆகுது. நம்ம ஹீரோயினிக்கு ஜிகி வீட்டில் இருக்கிறது சுத்தமாக பிடிக்கல. அவனோட துணியெல்லாம் ஒரு சூட்கேஸில் எடுத்துகிட்டு போய் வீட்டு வாசலில் தூக்கி எறிஞ்சிட்றா. இவனும் போய் எடுத்துகிட்டு வரான். இவளும் திரும்ப திரும்ப அந்த சூட்கேஸ் எடுத்துகிட்டு போய் போய் தூக்கி போட்டுறா. இவனும் போய் போய் ஓடி போய் எடுத்துகிட்டு வரான். இவனோட ஷூக்குள்ளே பழத்தை, அழுகி போன பழத்தை தூக்கி போடுறது. அதான் அவன் ஷூக்குள்ளே போடும்போது ஷூவை போடவே முடியல. அப்பா தான் அந்த ஷூவை அப்படியே வாஷ் பண்ணிகிட்ருக்காரு. இந்த மாதிரி சுத்தமாக இவளுக்கு இவன் இருக்கிறது சுத்தமாக பிடிக்கல. நம்ம ஹீரோ, ஹீரோயினி, ஜிகியூ எல்லாம் டிவி பார்த்துட்ருக்காங்க. நம்ம ஹீரோ வந்துட்டு ஜிகியூ கிட்ட அப்படியே பழத்தை கொடுக்குறான். அப்படியே சாப்பிட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே ஜெல்லாக ஆரம்பிக்கிறாங்க 3 பேரும். ஹீரோயினியும் டிவி பார்த்துட்டு அப்படியே கத்தி சண்டை போட்டுட்ருப்பா. ஜிகியும் அதே மாதிரி ஆக்ஷன் பண்ணிகிட்ருப்பான். இவங்க 2 பேரும் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக விளையாட ஆரம்பிக்கிறாங்க நெருக்கமாக. டைனிங் டேபிளில் சாப்பிட்ருக்கும்போது நம்ம ஹீரோயினி அப்படியே பாசத்தை அள்ளி கொட்டுறா. ஜிகியூ தட்டில் இருக்க சாப்பாடு தூக்கி இவளுக்கு கொடுக்குறா. அவனும் பதிலுக்கு அவங்கிட்ட இருக்க சாப்பாடு தூக்கி இவளுக்கு கொடுக்குறா. அப்பா அப்படியே யோசிக்கிறாரு. பரவாயில்லையே, பிள்ளைங்க 2 பேரும் செட் ஆயிடுச்சுங்க அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாரு. அவர் சாப்பிட்டுட்டே இருக்கும்போது ஒரு கறி பீஸ் எடுத்து ஜிகி கிட்ட கொடுப்பாரு. இதை பார்த்துட்டு நம்ம ஹீரோயினி அப்படியே ஜெலஸ் ஆகுறா. என்னை விட அப்பா கிட்ட இவன் தான் ரொம்ப ஒட்டிட்டு இருக்கானே அப்படின்ற மாதிரி. ஹீரோட அம்மா இருந்துட்டு ஃபோட்டோ எடுத்துகிட்டு வந்து ஹீரோ கிட்ட காமிக்கிறாங்க. என்னது இது அப்படின்ற மாதிரி. இதுதான் வேணான்னு சொல்லி நான் தூக்கி போட்டேன்ல, இதை எடுத்துகிட்டு வந்து ஒட்டி வச்சிருக்கேன், உனக்கு எவ்வளோ தைரியம் இருக்கும் அப்படின்ற மாதிரி அடிக்க போகிறாங்க. உடனே அந்த ஃபோட்டோவை நம்ம ஹீரோ வாங்கி வச்சுக்கிறான். அப்பா இருந்துட்டு உனக்கு என்ன பைத்தியம் கீத்தியம் பிடிச்சிருக்கா, இவனை போய் அடிச்சிட்டு இருக்க, உனக்கு எத்தனை தடவை சொல்கிறது, பழசெல்லாம் மறந்துன்னு சொன்னால் கேட்குறியா அப்படின்ற மாதிரி அப்பா கோவப்படுறாரு. உடனே அம்மாவும், என்னால் எப்படி மறக்க முடியும், அது என்னோட உயிர், என்னோட ரத்தம், நீங்கள்லாம் மறந்துட்டீங்க, என்னால் மறக்கவும் முடியல, அதுலேருந்து மீண்டு வரவே முடியல, நீங்கள் எப்படி சந்தோஷமாக இருக்கீங்க, என்னால் எப்படி நிம்மதியாக இருக்க முடியும் அப்படியே கத்தி சண்டை போட்டுட்ருக்காங்க. ஸ்கூல் முடிஞ்சு நம்ம ஹீரோவும் ஹீரோயினியும் அப்படியே வந்துட்டுருக்காங்க. எதுத்த மாதிரி ஹீரோவோட அம்மா சூட்கேஸை தூக்கிட்டு வந்துட்டுருக்காங்க. அப்போ ஹீரோயினி கேட்குறா, எங்கே போகிறீங்க? வீட்டுக்கா? புதுசாக பாப்பா ஏதாவது வரப்போதா என்ன அப்படின்ற மாதிரி தெரியாத மாதிரியே கேட்குறா. நான் இங்கேருந்து போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அம்மா கிளம்புறாங்க. ஹீரோவுக்கு புரிஞ்சிருது. ஹீரோயினி ரொம்ப சந்தோஷப்படுறா. இதுக்கப்புறம் நீயும் நானும் ஜாலியாக விளையாடலாம் அப்படின்ற மாதிரி சுற்றி அவனை சுற்றி அப்படியே சந்தோஷப்பட்டுட்டு இருக்கா. இவன் ரொம்ப வருத்தப்படுறா. அம்மா நம்மளை விட்டுட்டு போயிட்டாங்களே அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணுறான். ஹீரோவோட அப்பா வேலை முடிஞ்சு வந்து பார்க்குறாரு. எங்கே என் பையன் அப்படின்ற மாதிரி ஹீரோவோட அப்பா கிட்ட, அதான் ஜிகியோட அப்பா கிட்ட வந்து கேட்குறாரு. பசங்க 3 பேரும் நல்லா தூங்கிட்டாங்க,
அப்படின்ற மாதிரி அப்பா சொல்றாரு. இவரும் வந்து பார்த்துட்டு ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. அப்போ ஜியாங்கோட அப்பா இருந்துட்டு சொல்றாரு, "வாங்களேன் கொஞ்சம் தண்ணி அடிக்கலாம்" அப்படின்ற மாரி கூப்பிடுறாரு. "கம்பெனி குடுங்க" அப்படின்ற மாரி சொல்றாரு. அப்படியே 2 பேரும் உட்காந்து தண்ணி அடிச்சுட்டு பேச ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோவோட அப்பாவும், "எல்லாம் என்னால தான். நான் இந்த பிரச்சனைய சரி பண்ணியிருந்திருக்கணும். இவ்ளோ தூரம் வளர விட்டதுக்கு காரணமே நான் தான்." அப்படின்ற மாரி அவரு ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்காரு. அதாவது ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. உடனே ஜியாங்கோட அப்பா இருந்துட்டு, "வருத்தப்படாதீங்க. நம்ம பண்ற சின்ன சின்ன தப்பு நம்ம குழந்தைங்கள தான் ரொம்ப பாதிக்கும். அதனால நீங்க கொஞ்சம் தெளிவா இருந்தீங்கன்னா தான், நம்ம குழந்தைங்களும் கொஞ்சம் ஃப்ரீயா இருப்பாங்க." அப்படின்ற மாரி ஒரு அட்வைஸ போடுறாரு. "இல்ல என் மனைவி என்னை விட்டுட்டு போயிட்டா. எப்படி நான் இவன வளர்க்க போறேன்னே தெரியலையே." அப்படின்ற மாரி ரொம்ப ஃபீல் பண்றாரு. "எனக்கு ஒரு பொண்ணு இருந்தது. அந்த பொண்ணு இறந்ததுக்கு அப்புறம் தான் இது எல்லாமே நடக்க ஆரம்பிச்சது. இதுக்கு ஒரு காரணம் என் பையன்." அப்படின்ற மாரி என் மனைவி நெனச்சுட்டா. அதனால தான் அவகிட்ட இருந்த மொத்த கோவத்தையும் அவன்கிட்ட காமிக்க ஆரம்பிச்சா. அவனும் சின்ன பையன் தானே. அவனுக்கு இருக்கிற மெச்சூரிட்டி கூட அவளுக்கு கிடையாது. நானும் எவ்வளவோ சரி பண்ணிடணும்னு நினச்சேன். ஆனால் என்னால் முடியல. இது எல்லாமே அவனோட மனசுக்குள்ள ரொம்ப பெரிய பாதிப்பா இருக்கும் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. ஜியாங்கோட அப்பா இருந்துட்டு சொல்றாரு, "சரி போனது போச்சு. இதுக்கப்புறம் நம்ம குழந்தைங்கள நல்லபடியா நம்ம பார்த்துக்கலாம்." அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு தண்ணி அடிச்சிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் ஒரு 10 வருஷம் கழிச்சு காமிக்கிறாங்க. ஜியாங்கோட அப்பா அப்படியே சமைச்சிட்டு இருக்காரு. ஜியாங் எந்திரி ஸ்கூலுக்கு நேரமாச்சு அப்படின்ற மாதிரி கத்துறாரு. அவளும் அப்படியே தூக்கத்தில் அப்படியே குமிச்சுக்கிட்டே வாஷ்ரூம் போறா. ஜிகியோ கடைக்கு போயிட்டு வந்துடுறான். "இந்தாங்கப்பா நீங்க கெட்ட பொருள் நான் வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டேன்." அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு டாய்லெட்டுக்குள்ள போவான். அவன் உள்ள இருக்கா. "ஏய் எப்படி வருவ சீக்கிரம் வாடி" அப்படின்ற மாதிரி அவ கத்துறான் இவன். அவளோ, "என்ன கொஞ்ச நேரமாவது இங்க ஃப்ரீயா இருக்க விடுடா" அப்படின்ற மாதிரி அவ பதிலுக்கு சொல்றான். இது வேலைக்கு ஆகாது. நம்ம ஜிகியும் சாவி எடுத்துட்டு மேலே ஓடி போறான். சாவியை ஓப்பன் பண்ணிட்டு உள்ள பாத்ரூம்குள்ள போயிடுறான். அந்த இடத்துக்கு கரெக்டா நம்ம ஹீரோ வராரு. "உனக்கு எத்தனை தடவை சொல்லியிருக்கேன் இந்த மாதிரி சொல்லாம கொள்ளாம வீட்டுக்குள்ள வந்து வாஷ்ரூம் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு." அதுக்கு நம்ம ஜிகியும், "எனக்கு அர்ஜென்ட்டுடா அதனால தான் வந்தேன்" அப்படின்னு சொல்றான். நம்ம ஹீரோவும் அப்படியே டாய்லெட் பேப்பரை தூக்கிட்டு போயிடுறான். அதுக்கு ஜிகியும், "என்கிட்ட ஆப்ஷன் பி இருக்கே" அப்படின்னு சொல்லிட்டு அவன்கிட்ட பாக்கெட்ல இருந்த ஒரு டாய்லெட் பேப்பரை எடுக்கிறான். அதையும் நம்ம ஹீரோ வந்து பிடிங்கிட்டு போயிடுறான். அப்பா, ஹீரோ, ஜிகியூ எல்லாம் ஒன்றா உட்காந்து சாப்பிட்டு இருக்காங்க. அப்பா கேட்குறாரு, "ஆமாம் எங்கே ஜியாங் இன்னும் ரெடியாகவே இல்லையா?" அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. அந்த இடத்துக்கு கரெக்டாக ஜியாங்கும் வந்துடுறாங்க. அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா வெயிட் பண்ணுங்க. அது வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்.